ஹாய் கைஸ், மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் லிமிட்டெடில் 18ஆம் தேதி வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. என்ன போஸ்ட்டு, எவ்வளோ நமக்கு சேலரி கொடுக்காங்க, வேக்கன்சி என்ன, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெயினி. இதுக்கு சேலரி 24,500 கொடுக்காங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 28 வேக்கன்சி இருக்குது. என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதில் நீங்கள் 3 இயர் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில். 2024 அல்லனா 25 அப்போ வெளியான கேண்டிடேட்டாக இருக்கணும். அவங்க தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமமாக 26 வயசு வரை நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெயினி மெயின்டெனன்ஸ், அதாவது மெக்கானிக்கல் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஒரு 5 வேக்கன்சி இருக்குது. சேலரி பொறுத்த வரைக்கும் 24,500 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 2024-25 பாஸ் அவுட் ஆனவங்களாக இருக்கணும். ஏஜ் 26 இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மூணாவது போஸ்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெயினி, அதாவது எலக்ட்ரிக்கலில் கேட்டிருக்காங்க. சேலரி உங்களுக்கு 24,500 இருக்க போகுது. போஸ்ட் ஒரு 3 போஸ்ட் இருக்க போகுது. ஃபுல், அதாவது 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 2024-25 பாஸ் அவுட் கேண்டிடேட்டாக இருக்கணும். 26 வயசு, சேம் தான். அடுத்த போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெயினி இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் கேட்டிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 24,500. 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைம் டிப்ளமோ 3 இயர்ஸ் முடிச்சிருக்கணும். சேம் தான், 24-25 கேண்டிடேட்டாக இருக்கணும். ஏஜ் 26 இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டெக்னீசியன் ரிக்கரில் சேலரி உங்களுக்கு 21,500 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. நீங்கள் 10th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் உங்களுக்கு ரிக்கிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் பொறுத்த வரைக்கும் 26 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டெக்னீசியன் வெல்டர். இதுக்கு 21,500 சேலரியும் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபுல் டைமாக நீங்கள் ஐடிஐயில் வெல்டிங் முடிச்சிருக்கணும் 10th முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் 26, சேம் தான். அடுத்து ஜூனியர் செக்ரட்டரி கம் அசிஸ்டண்ட். இதுக்கு 22,500. 2 வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபுல் டைமாக டிகிரியில் இங்கிலீஷ் டைப்பிங்கு லோயர் கிரேடு, இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் லோயர் கிரேடு, அதுக்கப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் நீங்கள் டிப்ளமோ அப்படி இல்லைன்னா காமர்ஷியலில் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் சேம் தான், 26 வயசு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரிலாக்ஸேஷன், அதாவது அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 5 இயர்ஸு, ஓபிசி நான் க்ரீமி லேயர்னால் 3 இயர்ஸும், பிடபிள்யூபிடி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஜென்ரல்லையும், 13 வருஷம் ஓபிசிலையும், 15 வருஷம் எஸ்சி அண்ட் எஸ்டி கம்யூனிட்டிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிப்ளமோ குவாலிஃபிகேஷனில் என்னென்ன போஸ்ட் இருக்குது, எலிஜிபிள் டிப்ளமோ டிசிப்ளினில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் ஆர்டராக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிசபிலிட்டி கேண்டிடேட்டுக்கும் டிகிரி ஆஃப் டிசபிலிட்டி கேண்டிடேட்டுக்கும் மினிமமாக உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் வித் ஜிஎஸ்டியோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் எதுவும் உண்டா அப்படின்னு பார்த்தோன்னா, கேண்டிடேட்டுக்கு உண்டு அப்படின்ற மாதிரி தான் அப்ளை கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மெத்தட் ஆஃப் செலெக்ஷன். இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் உங்களுக்கு இருக்க போகுது. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ்நாட்டில் சென்னை தவிர்த்து மற்ற இடங்களில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்கில் டெஸ்ட்டு, ட்ரேடு டெஸ்ட்டு, இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 90 மார்க்குக்கு உங்களுக்கு டூரேஷன்ஸ் ஆஃப் டைம், அதாவது எக்ஸாம் இருக்கும். பார்ட் 1ல் 30 கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட் ரீசனிங் இருக்கும். 60 மார்க் பார்ட் 2ல் சப்ஜெக்டிவ் நாலேஜ்னு கொடுத்துருக்காங்க. மார்க்ஸ் ஆஃப் பார்ட் 1க்கு 0.33 நெகட்டிவ் மார்க்கு, பார்ட் 2க்கு 0.50 நெகட்டிவ் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹவு டு அப்ளைக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்க்கில் போயிட்டு
நீங்கள் வந்து எப்படி அப்ளை அப்படின்றத வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை மேலும் விவரங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட செக் பண்ணி பார்த்துக்கறலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு வந்து இந்த நியூஸ் வந்து 18/3/2026 வந்து வெளியிட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் நமக்கு 5/4/2026 வரை நமக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்து டிக்ளரேஷன்ஸ் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.